இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் ரொம்பவே பிளாஸ்ட் ஆயிருக்காரு. அதுக்கு காரணம் டிவிகே தலைவர் விஜயும் அவருடைய தொண்டர்கள் தான் அப்படின்றத அவர் உறுதியாவே இப்போ செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன, அவர் ஏன் அப்படி கொந்தளிச்சாரு, அவருடைய கார் கண்ணாடி எதனால உடைக்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களாகவே டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் மீதும் அவருடைய தொண்டர்கள் அவருடைய கட்சி மீதும் சில விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராரு. இந்த நிலையில அவரு ரீசெண்டா திருவான்மையூர்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காரு ஃபேமிலியோட. அங்க போயிட்டு 1 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வெளியே வரும்போது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறத அவர் பார்த்திருக்காரு. அதை பார்த்துட்டு உடனடியா அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இந்த நிலையில அவர் ஒரு பைட்டும் கொடுத்திருக்காரு. அந்த பைட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போல வன்முறைகள் நிறைந்த கலாச்சாரம் தான் சோசியல் மீடியால நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை உருவாக்குனதே இந்த ஒரு சில குறிப்பிட்ட கட்சி தான் இருந்துட்டு இருந்தது அப்படின்னு நான் நினைச்சேன். இப்ப அதோடைய வழியிலேயே இப்போ டிவிகே கட்சி, அதாவது விஜய் அவர்களுடைய கட்சியும் அதுல இருக்கிற தொண்டர்களும் இணைஞ்சிட்டாங்க. அதை நினைக்கும் போது ரொம்பவே வேதனையாவும் இருக்கு அப்படின்ட்டு அவரு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. உண்மையாலே அதாவது இவர் யாரை பத்தி பேசியிருக்காரு, இதனால இவருக்கு என்ன நடக்கும்ன்றது இவருக்கு தெரிஞ்சிருந்தே இவர் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்ற கேள்விகள் விமர்சனங்கள் இவர் மேல இப்போ வந்துட்டு இருக்க நிலையில அவர் என்ன அப்படி விமர்சனம் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே விஜய் தான் அடுத்த சிஎம், அவருக்கு தான் கிட்டத்தட்ட 2 கோடி வாக்கு வந்திருக்கு, 85% அவர் வாக்கு வாங்கியிருப்பாரு, இப்படி எல்லாம் சில கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்க இந்த நிலையில விஜய் அரசியலுக்கு ஏற்றதே கிடையாது, அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது, அவர் அரசியலே தொடங்கல, இன்னும் அவர் ஒரு இயக்குனருக்கு ஒரு மகனா பிறந்தாரு, அது அப்பா வழியிலேயே இவரும் அவர் செதுக்க இவரும் சினிமா துறையில அப்படியே சின்ன சின்னதா நடிச்சு இப்ப ஒரு பெரிய பிரபலமா நிக்கிறாரு. அதனாலதான் அவருடைய படங்கள் நல்லதா இருந்தா எல்லாருமே ஹாப்பியாவும், அதுவே சரியில்லைன்னா அதை விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவர் ஒரு நடிகரா அந்த விமர்சனங்களை ஏத்துக்கிறாருன்னும் போது கண்டிப்பா அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியல அப்படின்றத நம்ம சொல்றதும் கேட்கணும்ட்டு அவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இதுவரைக்கும் பேசினது எல்லாமே தேர்தலுக்காக தான் பேசியிருக்காரு. ஒரு பொறுப்பு அவருக்கு கிடைக்கணும், நம்ம சிஎம் ஆகணும், எல்லார்கிட்டயும் நான் சிஎம் ஆக்குங்க மட்டும்தான் அவர் அந்த எல்லாத்துலயுமே பேசிட்டு இருக்காரு. அந்த பிரச்சாரம் எல்லாமே அவர் சிஎம் ஆகிறதுல மட்டும்தான் குறியா இருந்ததை தவிர நாட்டுக்கு நல்லது செய்யணும், பணி செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், இது போல எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு நபர் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் அவர் இருந்தாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னே அவருக்கு தெரியாது. அவர் செல்வ செழிப்பா வளர்ந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அதே மனநிலையோட தான் மக்களையும் அவர் பார்ப்பாரு. அதனாலதான் சொல்ற அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியல, வாழ்க்கை புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சினிமாக்காரனை நம்பி எல்லாரும் ஓட்டு போடுறாங்கன்னும் போது அது எப்படிப்பட்ட அரசியலா இருக்கும், நாடு எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா எல்லாருமே சினிமால ஒரு ஹீரோ நல்லது பண்றாரு அதை மட்டுமே நினைச்சு அதுல பைத்தியம் முத்தி போய் தான் இப்போ பல பெண்கள் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. எதனால அழுகுறாங்க, ஏன் இந்த அழுக, உங்க அப்பாக்கு ஏதாவது உங்க அம்மாக்கு ஏதாவது ஆகுதுன்னா அழுதா பரவாயில்ல, அவர் ஒரு நடிகர், அந்த நடிப்பு திறனை வச்சு அதுல அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஆளை நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். அதனால விஜய் மீது தான் இந்த தப்பு இருக்கு. அவங்க அவர் மேல காட்டுற இந்த காதலை அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டு அரசியல்ல பயன்படுத்துறாரு. அதனாலதான் இங்க நிறைய பேர் அவர் மட்டும் சிஎம் ஆகலன்னா நான் இப்படி பண்ணிப்பேன் அப்படி பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. அப்படி பண்றேன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, விஜய் சிஎம் ஆகலன்னா சாவேன்னு சொல்ற எல்லாருக்குமே செத்துப்போன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆக்கப்பூர்வமாவும் அறிவு பூர்வமாவும் யாருமே யோசிக்கலன்னு இது வரைக்கும் நல்லா தெரியுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அரசியல் அறிவும் அறிவார்ந்த சிந்தனைகளும் இல்லாத நபர்கள் தான் இப்ப இருக்காங்கன்றது ரொம்ப நாளாவே தெரிய வருது. இதெல்லாம் எதனால, நம்பியார் அவர்கள் அவரை பார்க்கும் போது அவர் அடி வாங்கும் போதோ எல்லாரும் சந்தோஷப்பட காரணம் என்ன, சினிமால அவர் நடிச்ச படங்கள்ல அவர் வில்லனா நடிச்சிருந்தாரு, அதனால நிஜ வாழ்க்கையில அவர் வில்லன் தனமா தான் இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்தது. அதனாலதான் அவரை எல்லாருமே கெட்டவனா பார்த்தாங்க. ஆனா நிஜத்துல அவரு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு, ஒரு ரியல் ஐயப்பன் பக்தரா இருந்திருக்காரு. அதனால படத்துல பாக்குறது எல்லாமே உண்மை இல்லைன்றத மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சா மட்டும்தான் அவங்க அரசியலையும் பேச முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல இவர் ஹீரோவா இருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்றாருன்ட்டு ரொம்ப ஹாப்பியா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி அரசியலையும் இவர் இப்படி இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா விஜய்க்கே ஒன்னும் தெரியலன்றதான் நான் இங்க சொல்ல வந்திருக்கேன்ட்டு எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் மேல திணிக்கிற மாதிரி அவர்
மேல விமர்சனங்கள் வைக்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே விஜய் வந்து இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி இறந்து போன குடும்பத்தை போய் ஏன் சிஎம் பார்க்கலன்ற கேள்வி கேட்கிறாரு. நல்ல வேளை அவர் பார்க்கல. அவர் பார்த்திருந்தாருன்னா உண்மையாலே எனக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கும். ஆனா ஒரு விஷயம் எனக்கு அவர் பண்ணது கோவமா தான் இருந்தது. 20 லட்சம் எதுக்கு கொடுக்கணும்? நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு தெரிஞ்சும் போது அதை எதுக்கு தேவையில்லாம விற்கணும், அதை வாங்கி குடிக்கணும், அதனால இறக்கணும். முதல்ல அதுல வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு அப்ப நான் பேசலன்னு இப்ப பேசுறேன்னா இதனாலதான். இது போல தெரியாதவங்க எல்லாம் தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்ப எதுவுமே பேசல, இப்ப பேசுறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வேதனையா இருக்கு. இதெல்லாம் ரொம்பவே கேவலம். எனக்கு ரொம்பவே கோவம் வருதுன்ட்டு டிவிகே கட்சி மீதும் அந்த தலைவர் மீதும் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம், தளபதி விஜய் அவர்களை எல்லாரும் ஒரு தலைவரா பார்க்காம தன்னுடைய உறவினரா, ஒரு அண்ணனா, ஒரு குழந்தைகள் வந்து எல்லாரும் வந்து தன்னுடைய மாமாவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து சொல்லியிருந்தோம். இதை தான் விஜய் அவர்களும் பொது மேடையில சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படி ஏன் பாக்குறீங்கன்ற கேள்வியை தான் ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் கேட்டிருக்காரு. ஏன் பார்க்க கூடாதா அப்படின்ற கேள்வியும் பல பேரும் கேட்டுட்டு வராங்க. ஒரு நல்ல தலைவனா இருக்கிறவன் நம்ம வரலன்னா சாகணும்ன்ற அளவுக்கு மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணிருக்கானா அவனா நல்ல தலைவனா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அரசியலே பண்ண தெரியாதவங்க அரசியல் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. இன்னொரு கேள்வி என்னன்னா, அவர் பார்த்து நம்ம கேட்கறதா கூட இருக்கலாம், பல பேரும் கேட்கறதா இருக்கலாம், வர எல்லாருமே படத்துல நடிச்சுட்டாங்க நல்லவங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கிறவங்க எப்படின்றதும் இங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆண்டாண்டு காலமா அவங்க தான் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. இதுலதான் மாற்றம் வேணும்ட்டு மக்களுடைய எண்ணமா இருக்கு. ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்டதுல தவறே கிடையாது. வாய்ப்பு தந்தாதான் அதுல அவர் என்ன சரி செய்யறாரா, இல்ல தவறு செய்யறாரா, இல்ல இந்த ஆட்சிக்கு பதிலா நம்ம முன்னாடி இருந்த ஆட்சியே பரவாயில்ல, இல்ல வேற ஆட்சி வரலாமா, இப்படி சில மாற்றங்களுக்காக மட்டும்தான் இங்கே விஜய் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும்ட்டு பல பேரோட எண்ணமா இருக்கு. அதை விட்டுட்டு நல்லவன் தான் ஆட்சி புரியணும் அப்படின்னு சொன்னா இங்க எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, அதே மாதிரி எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. யார் யாரு எப்படின்ட்டு ஆட்சி செய்யறவங்களுக்கும் அதை அனுபவிக்கிற மக்களுக்கும் நல்லாவே தெரியும். விமர்சனங்கள் வைக்கிறோன்ற காரணத்தினால எல்லா பக்கத்துல இருந்தும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி தான், இவங்க தான் அப்படின்றத வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றதும் மிகப்பெரிய ஒரு தவறான செயல். அரசியல் பேசலாம், ஆனா ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டுமே எடுத்து பேசுறது ரொம்பவே தவறான விஷயம். அதே மாதிரி அவங்களுக்கு அரசியல் தெரியலன்றாங்க, சரி தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா வந்து பண்றாங்க, அப்படியே போற போக்குல எல்லாத்தையுமே பண்ணிட்டு போறாங்க. ஒரு விஷயம் தவறு செஞ்சுதான் அதுல திருத்திக்கணும் அப்படின்ற பட்சத்துல அதையும் பண்ணிட்டு போட்டோம், மக்கள் அதுல இருந்தும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாத சில விமர்சனங்களை முன்வைக்கிறதும் தவறான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம முகம் தெரியல அப்படின்றதுக்காக கமெண்ட் செக்ஷன்ல கேவலமாக ரொம்பவே தரைக்குறைவான வார்த்தைகள்ல ஜேம்ஸ் வசந்த் அவர்களை பேசுறதும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அவருக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுறாரு, அதனால அவருடைய கருத்தை ஓகே அப்படின்ட்டு பிடிச்சிருந்தா ஏத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு போலாம். அதை விட்டுட்டு அவர் மேல தவறான விமர்சனங்களையும் வைக்க கூடாது. இது அவருக்கும் சேர்த்துதான். அவர் வந்து எந்த இடத்துலயும் தரைக்குறைவா பேசல, இதுதான் அதுதான்ட்டு ஒரு தவறுகளை சுட்டி காட்டுறாரு, அவருக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுறாரு. இவர் பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்களை பத்தி அவர் பேசுனது கரெக்டா, சரியா, தப்பா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கார் கண்ணாடி உடைஞ்சதுக்கு காரணம் டிவிகே தான், அந்த தொண்டர்கள் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.